சாம்சங் தொழிற்சாலையில் போராட்டமாக பிறகு 5வது முறையாக இன்று பேச்சுவார்த்தை கூடுதல் தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் நடந்தது. போராட்டத்திற்கான காரணம் எந்தவிதமான நியாயமான காரணமும் இல்லாமல் தொழிற்சங்கத்தை சிறுமைப்படுத்த வேண்டும், தொழிலாளர்களை பயமுறுத்த வேண்டும், அவர்கள் விரும்பக்கூடிய அவர்கள் கையடக்கமான ஒரு கமிட்டிக்கு தொழிலாளிகளை இழுக்க வேண்டும், அதற்கு மிரட்டலில் ஈடுபட வேண்டும் என்பதெல்லாம் மனதில் வைத்து அவர்கள் எடுக்கிற நடவடிக்கையை எதிர்த்ததற்காக 3 தொழிலாளிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். நிர்வாகத்தினுடைய அடிப்படை நோக்கம் சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், இந்த சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுக்கும் பிரச்சனை. சங்கத்துக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்கிற காரணத்தினால் நாங்கள் அதிலே எந்த சமரசமும் செய்ய இயலாது. ஆகவே இந்த 3 பேரையும் திரும்ப வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். நிர்வாகம் மறுத்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் அவர்கள் சரி, இடைநீக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக நீங்கள் படிக்க அனுமதிக்க வேண்டாம், ஒரு 2 நாட்கள் கழித்து மற்ற ஊழியர்கள் உள்ளே போன பிறகு ஒரு 2 நாட்கள் கழித்து அவர்கள் உள்ளே போகட்டும், அதாவது இடைநீக்கத்தை ரத்து செய்யட்டும், அந்த வேறுபாடு இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். கூடுதல் ஆணையர் சொன்னார். கூடுதல் ஆணையரே சொல்லுகிற போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்கிற வகையிலே எங்களுக்கு முழு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதற்கு பிறகும் நிர்வாகம் எந்த முடிவுக்கும் நாங்கள் வர தயாராக இல்லை. இன்னொரு 18 பேரை சஸ்பெண்ட் செய்வோம், இடைநீக்கம் செய்வோம் என்று இன்றைக்கு ஆரம்பித்தார். அந்த 3 இல்லாம இன்னொரு 18 என்று ஆரம்பித்தார். அப்படியானால் இந்த போராட்டத்தை அவர்கள் முடிப்பதற்கான முறையிலே அவர்கள் இல்லை, சங்கத்தை முடித்து கட்ட வேண்டும் என்கிற முறையிலே எந்த நியாயமும் இல்லாமல் சட்டவிரோதமாக நியாய விரோதமாக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தபடி இருக்கிறது. இன்னொரு பக்கம் தொழிலாளிகளை வேலைக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். சிஎல் தொழிலாளிகளை, கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்கிறார்கள். சப்ளையர் கம்பெனிகளிலிருந்து தொழிலாளிகளை இங்கே கொண்டு வந்து வேலை வாங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது அத்தனையும் அப்பட்டமான சட்டவிரோதம். இந்த சட்டவிரோதத்தை எதிர்த்து நாங்கள் அரசாங்கத்தினுடைய துறைக்கு, ஃபேக்டரி இன்ஸ்பெக்டருக்கு நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் உடனடியாக நேரடியாக சென்று வெரிஃபை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எடுக்காமல் இருக்கிறார்கள். பல நாட்கள், வாரக்கணக்காக இந்த சட்டவிரோதம் உள்ளே நடக்கிறது, உற்பத்தி. இவர்கள் போகவும் இருக்கிறார்கள். அரசினுடைய துறை, ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டரேட் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஏன் போகாமல் இருக்கிறது, என்ன ரகசியம், என்ன மர்மம் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையை இதெல்லாம் சட்டவிரோதம், கூடினார்கள், எங்களை பார்த்தார்கள், சிரித்தார்கள், பேசினார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு நிர்வாகம் எடுக்கிற நடவடிக்கையின் காரணமாக இவ்வளவு பெரிய போராட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்கிறது. உள்ளே தொழிலாளிகள் 700 தொழிலாளிகள் உள்ளே இருக்கிறார்கள், வெளியே அதே மாதிரி 500 தொழிலாளிகள் வெளியே இருக்கிறார்கள். 2 தரப்பிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் எங்களுடைய குடும்பத்து பெண்கள் சுங்குவார் சத்திரத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். எல்லா தொழிற்சாலைகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நாளை மறுநாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சிப்காட்டுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். இதர தொழிலாளிகளை திரண்டு அவர்கள் ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வார்கள். அதே மாதிரி வேலைநிறுத்த நோட்டீஸையும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். 22ஆம் தேதி வாக்கிலே வேலைநிறுத்த நோட்டீஸை அனைத்து தொழிற்சாலைகளிலும் எங்களுடைய சங்கங்கள் வழங்குவார்கள். மார்ச் 7 அதிலிருந்து 15 நாட்கள், 22ஆம் தேதி கொடுத்தால் அதிலிருந்து 15 நாட்கள், மார்ச் 7ஆம் தேதி அதற்கு மேல் எந்த நாளிலும் நாங்கள் அனைத்து தொழிற்சாலைகளிலும் வேலை நிறுத்தத்திற்கு செல்வோம். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க தவறுகிற அரசு, இந்த பிரச்சனையை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிற, சங்கத்தை ஒழிக்க நினைக்கிற சாம்சங் நிறுவனம் இவர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான போராட்டமாக அது அமையும். மாநிலம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொழிற்பேட்டைகளிலும் ஆர்ப்பாட்டங்கள், ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். அதற்கான தேதியை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே மாதிரி சாம்சங் ஷோரூம்களுக்கு முன்னால் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். சாம்சங் நிறுவனம் சட்டவிரோதமாக உற்பத்தியில் ஈடுபடுகிறது, சட்டவிரோதமாக இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு விரோதமாக தொழிற்சங்கத்தை அனுமதிக்க மறுக்கிறது, தொழிலாளிகளை 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அடிமைகளை போல நடத்தி எத்தனிக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளின் பொருட்களை நாம் வாங்க வேண்டுமா என்று யோசிக்க வேண்டும் என்றும் நாங்கள் பேசுவோம். இதையெல்லாம் செய்யாமல் நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனம் உடனடியாக நியாயமான முடிவுகளுக்கு வர வேண்டும். தொழிலாளர் துறை கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நாளைக்கும் எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலை. இன்றைக்கு எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அவர்கள் புதிதாக 18 பேரை நாங்கள் சஸ்பெண்ட் செய்வோம் என்று சொன்னதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அபிவிருத்தி. இது நிர்வாகத்தினுடைய அடாவடித்தனம். அதாவது நீங்க 31ஆம் தேதி நீங்க வந்தீங்க, எந்த ரீசன் என்கிட்ட சொல்லல. நீங்க அதாவது அவங்க கொடுத்தாதான் தெரியும், என்ன கற்பனை பண்ணி எழுதுவாங்க. நீங்க சரி முறைச்சிங்க, இதை பண்ணீங்க, ஹெச்ஆர் மேனேஜர்ஸனுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து நின்னீங்க, சேர்ந்தீங்க, அரை மணி நேரம் உற்பத்தி இல்லாமல் போச்சு, ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு தெரியாது, கொடுத்தாதானே தெரியும் உங்களுக்கு. தொழிற்சங்கத்தினுடைய சார்பில் எங்கள் தரப்பில் எந்த பெரிய தவறும் கிடையாது. அதாவது தொழிலாளிகள் வந்து மேலதிகாரி பார்க்க அனுமதிங்க, நீங்க எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறீங்கன்னு போய் கேட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண தப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது. நான் மேலதிகாரி நான் ஏன் பார்க்கக்கூடாது? ஏன் இந்த லோக்கல் நம்முடைய இந்திய ஹெச்ஆர் மேனேஜர்கள் தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், மாதக்கணக்கில் ஏன் தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள்? நாங்கள் சொல்கிறோம் அவங்ககிட்ட போய் இவங்க பண்ணுறது முழுவதும் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களை அனுமதிங்கன்னா அனுமதிக்கல, கேட்க போனாங்க, அவ்வளோதான். உடனே அதை வைத்துக்கொண்டு குற்றச்சாட்டுகளை இட்டு கட்டுகிறார். அதுவும் சாப்பாட்டு நேரத்தில் தான், அதுவும் லஞ்சு நேரம், சாப்பாட்டு நேரத்தில் தான் அவங்க போனாங்க. உற்பத்தி நேரத்தில் கிடையாது. உற்பத்தி நேரத்துலலாம் ஈடுபடல. உற்பத்தியில் எந்த குறையும் எப்போதும் நாங்கள் வச்சது கிடையாது, நாளைக்கு வைக்க போகிறது கிடையாது. இப்போ கூட 5 முறை பேச்சுவார்த்தை நடத்துங்களா? அவங்க அரசு தரப்பு அதிகாரிகள்கிட்ட கூட என்ன ரீசன் தெளிவாக அவங்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லலை அரசு அதிகாரி? அதான் நீங்கள் வந்து ஹெச்ஆர் மேனேஜர் அலுவலகத்திற்கு முன்னாடி வந்து கும்பலாக திரண்டு வந்தார்கள். இது ஒழுக்க குறைவு, இது இன்டிசிப்ளின், இதான் அவங்க சொல்ற காரணம். இந்த 18 பேருக்கு என்ன ரீசன் சொல்றாங்க? அதே தான், அந்த கும்பல்லே இருந்தவங்க தானே அவங்க, அதான் சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்குறேன், அதுக்கு மேலே எதுவும் அவங்க சொல்லலை. இந்த மாதிரி புதுசாக 18 பேருன்னு ஆரம்பிச்சாங்கன்னா இது என்ன கன்சிலியேஷன்? இது தொழிற்சங்கம் ஆரம்பித்ததுக்காக ஏற்கனவே தொடர்பு பண்ணியிருந்தாங்க. அதோட விளைவாக தான் இது ஒரு முக்கியமான அவங்க வந்து அவங்க மீது இப்போ நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னு. அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தொழிற்சங்கம் அமைத்தது, அந்த தொழிற்சங்கம் உயர்நீதிமன்றம் வரை சென்று 38 நாட்கள் வேலை நிறுத்தம் செய்து பதிவையும் பெற்றதெல்லாம் தான் இந்த நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைக்கு ஒரு பழிவாங்கும் வேகத்தோடும் வெறியோடும் சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் செய்கிறார்கள். அதனால தான் இது நடக்குதுங்கிறது தான், எந்த சந்தேகமும் அதில் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற போது தெளிவாக சொல்லிட்டோம். இதை பாருங்க, இண்டிவிஜுவலாக ஒரு தொழிலாளி ஒரு தவறு செய்கிறாரு, மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம், சாட்சி கொடுக்கலாம், என்கொயரி நடத்தலாம், எல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் கலெக்டிவாக ஒரு தொழிலாளி ஒரு கோரிக்கைக்காக கொஞ்சம் நிற்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது சங்கத்துக்கு எதிரான நடவடிக்கை, சங்கத்தை ஒழிக்கும் நடவடிக்கை. அதில் எந்த காம்ப்ரமைஸும் சமரசமும் சிஐடி செய்து கொள்ளாது என்று நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். தொழிற்சாலையில் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை பண்ணுறோம், பேச்சுவார்த்தை வரும், போராட்டம்லாம் பண்ணுறோம். ஆனால் சாம்சங் ஷோரூம் முன்னாடி தான் போராட்டம் நடத்துறேன்னு சொல்றீங்க, அது சரியா வரும். ஏன்னா நீங்கள் எந்த சட்டத்தையும் மதிக்காமல் சிஎல் தொழிலாளிகள் உள்ளே எடுத்து உற்பத்தியில் ஈடுபடுத்துறாங்க, அந்த சட்டத்துக்கு இடம் கிடையாது. கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் உற்பத்தியில் ஈடுபடுத்துறாங்க, சட்டத்தில் இடம் கிடையாது. உள்ள வந்து எந்த சட்டத்தையும் அவங்க மதிச்சதும் கிடையாது, எந்த சட்டப்படியும் அவங்க என்னங்க இப்போ டியூட்டி முடிச்ச அப்புறம் அப்போ அந்த வேலை இன்னும் முடியல, இன்னொரு அரை மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போ, அதெல்லாம் சேர்ந்து தான் சங்கம் வந்தது. அதன் காரணமாக தான் போராட்டமே வெடிச்சது. இப்போ அந்த மாதிரி எல்லா சட்டவிரோதையும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் அது. இப்போ இதையெல்லாம் நாங்கள் கேட்கறது தான் பிரச்சனை, கேட்போங்கிறது தான் பிரச்சனை. ஆக இந்த சங்கத்தை இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க. நாங்கள் எப்படி அதை எப்போ சார் பண்ண போறீங்க? அது நாங்களும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவசரப்படணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்படியே போச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? அரசு, அதே மாதிரி தொழிலாளர் ஆய்வாளர், இவங்கெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய இல்லாமல் போனால் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? ஆமா ஆமா, தமிழக அரசும் எங்களுக்கு இல்ல 600க்கும் மேற்பட்டவர்கள் உள்ள இருக்காங்க. உற்பத்தியில யாருமே இல்லைங்க. உற்பத்தியில வந்து அந்த அவங்க சொல்லக்கூடிய ஒரு 200-250 பேர் அந்த கமிட்டி சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் இருக்காங்க. அதுல நிறைய பேர் வேலை செய்யறதில்ல, வேலை செய்யாமலே இவங்க சம்பளம் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. கேஷுவல் தொழிலாளியை வைத்துக்கொண்டு மற்றதை வைத்துக்கொண்டு உற்பத்தி எடுக்க முயற்சிக்கிறாங்க. அதுல முழு உற்பத்தி வராது. வர்ற உற்பத்தியிலையும் தரம் இருக்காது, குவாலிட்டி இருக்காது. இந்த ரெண்டு உள்ள நடந்துருக்கு.
சென்ட்ரல் நிறுவனத்தை வச்சோ இல்லை வெளியே இருந்து கூட்டிட்டு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை செஞ்சா அது உற்பத்தியில் பாதிக்கப்படும். பெரும் பாதிப்பு ஏற்படும். பெரும் பாதிப்பு தரமான பொருள் கிடைக்கும். தரமான பொருள் கிடைக்காது. பெரும் பாதிப்பு ஏற்படும். அதுதான் எங்க கவலை. அல்டிமேட்டா கம்பெனிக்கு தானே பாதிப்பு. ஆகவே தான் அது வேண்டாம்னு நாங்கள் சொல்றோம். சார், இப்ப பேச்சுவார்த்தை அடுத்து 24ஆம் தேதி நடக்குது. 24 திங்கட்கிழமை. அதுக்கு நீங்க வரீங்களா? அதற்கு முன்பாகவே கவனிப்புகளுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து திட்டம் இப்போ 21 சொல்லியிருக்காங்க. 21 நடத்துகிறோம். நாங்கள் 24 தானே பேச்சுவார்த்தை. 21 சிப்காட்டுகளுக்கு முன்னாடி எல்லா தொழிற்சாலை தொழிலாளர்களும் திறந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துவார். மாநிலம் முழுவதும், காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும். அதுக்கப்புறம் மாநிலம் முழுவதும். நீங்கள் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரணும், அது ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள் ஆணையர்கிட்ட என்ன சொன்னோம்னா, உள்ள நடக்கிற சட்டவிரோதங்கள் முழுவதையும் அரசு தலையிட்டு பண்ணணும், நீங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். தொழிற்சாலை ஆய்வாளர் உள்ள போய் கம்பெனியில் இருக்கிற சட்டவிரோதத்தை நிறுத்த சொல்லுங்க, உற்பத்தியை நிறுத்த சொல்லுங்க, அதாவது சிஎல் உற்பத்தி நிறுத்த சொல்லுங்க. நாங்கள் கேட்டுருக்கோம். அமைச்சரை தோழர் முத்துக்குமார் சந்தித்து நேற்று தானே 1 மணி நேரம் அவரோடு பேசினார்கள். அவர் எங்கள் எதிரிலேயே தொழிலாளர் துறை அதிகாரியை அழைத்து இப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கூப்பிடுங்கள், பேசுங்கள், தீர்த்து வைக்க எல்லா நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் 21ஆம் தேதி முதல்வர் அவர்கள் அவருடைய மாவட்டத்திற்கு செல்லுகிற காரணத்தினால் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற காரணத்தினால் அதில் கொஞ்சம் அவர் பிஸியாக இருக்காரு. அவர் சொன்னார் நேற்று. இருந்தாலும் அவர் பேசுவார், நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேற்று நாங்கள் சந்தித்து பேசியிருக்கோம். தொடர்ந்து தொலைபேசியிலே பல வடிவங்களில் நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டரை திரும்ப திரும்ப சந்தித்து அவரை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம்.